நாகி பிரசாத் சார் சொன்னார் 67 வருஷம்தான் ஆச்சு. அந்நியர்கள் படையெடுப்பில் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள் நம்ம அடிமையாக கிடந்தது போய் 67 வருஷத்தில் என்ன சாதிச்சிட முடியும்? அப்படி இருந்த கல்வியில் சாதிச்சிருக்கோம், மருத்துவத்தில் சாதிச்சிருக்கோம். இந்தியா இன்னும் தன்னுடைய தன்னிறைவை அடைவதற்கு வெகு காலம் இல்லை. வல்லரசு பட்டியலில் 7வது 8வது ரேங்கில் இருக்கக்கூடிய தேசம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை பற்றி ரூபஸ் என்ன சொல்கிறீங்க? இந்த நேரத்தில் நாகி பிரசாத்துக்கு தான் என்னோடய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள், விடுதலை நாள் வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பாரதியை கையாண்டார், காந்தியை எடுத்துக்கிட்டார். இதே காந்தியை நாம் என்ன பண்ணோம்? சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷமே கொண்டு விட்டோமா இல்லையா? அப்போ சுதந்திரம் யார்கிட்ட போயிடுச்சு? மக்கள்கிட்ட இருந்தது, தீவிரவாதிகள்கிட்ட போயிடுச்சு. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லைன்னு பாரதி சொன்னார். இன்றைக்கி எந்த பிரதம மந்திரி, எந்த மாநில முதல்வர்கள் அச்சம் இல்லாமல் ஒரு கோட்டையில் கொடியேற்ற முடியுது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதே ஊரெல்லாம் எச்சு துப்புறாங்க, போகிறாங்க வராங்க, வெளிநாட்டில் போனால் எச்சு துப்புறது இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அக்கறை இல்லாமல் தானே? நமக்கே நம்ம நாட்டில் சுதந்திரமாக செயல்பட முடியாமல், நாம் அந்த சிந்தனையே இல்லாமல் இந்த சுதந்திரத்தை கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறதுனால தானே அப்படி இருக்குது. இந்த மண், நம்மளுடைய முன்னோர்கள், இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட முன்னோர்களுடைய ரத்தம் சிந்திய மண். அந்த மண் இன்னும் பூமியில் இருக்கின்றது. இதே கனிம வளங்களை அபகரிப்பதற்காக வந்த அந்த ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து துரத்தி இருக்கிறோம், அகிம்சையினால் போராடி வென்றிருக்கிறோம் என்று சொன்னீர்கள், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே கனிம வளங்களை, அதே மணல்களை, அதே குவாரிகளை, அதே எரிபொருள்களை நம்ம இந்தியனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ அடித்தாலும் தம்பி அடித்தா ஒத்துக்கலாமா? தப்புங்கிறதெல்லாம் கேட்குறது இல்லையா? அப்போ அவன் அடித்தா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, நம்ம அடித்தா நம்ம ஏற்றுக்கிறதா? அப்படிலாம் கிடையாது. நாம் இந்த விடுதலையை, இந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்கிறது தான். இன்றைக்கி நண்பர் கூட சொன்னார், இருட்டில் பெண்கள்லாம் போக முடியலன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பெண்களோட சுதந்திரம் அதிகமாகிருச்சு. சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு பெண்களோட சுதந்திரம் அதிகமாகிருச்சு. அதே சமயத்தில் ஆண்கள் இன்றைக்கி சுதந்திரமாக செயல்பட முடியறதில்லை. சுதந்திரமாக செயல்படுறது ஊழலில் நம்ம ஆளுங்க அதில் கைதேர்ந்தவங்க. 2020 ஆரம்பித்து இப்போ டென்னிஸுக்கு நிற்கிறாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது எதற்காக இந்த நாடு விடுதலை பெற்றதோ, எதற்காக சுதந்திரம் பெற்றதோ அதையெல்லாம் மறந்துவிட்டு தன்னையே சுயநலமாக எண்ணி தான் சம்பாதித்தால் போதும், தான் சுவிஸ் பேங்கில் போய் போட்டுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறத ஒன்றுமே நினச்சி நாம் செயல்பட்டு இருக்கிற இந்த இந்திய குடிமகன், அல்லது சமுதாய பணி ஆற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த சமுதாய பணியாளர்கள், சமூக பணியாளர்கள் எல்லாம் எல்லை மீறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது சுதந்திரம் மக்கள் கையில்ட்டு இல்லை, அந்த சுதந்திரம் அந்த ஆட்சியாளர்கள் அல்லது அந்த சமூக பணியாளர்கள் கையிட்ட தான் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் 4 பேரும் சொன்னதில் இருந்து நிறைய சமாச்சாரங்கள் கூடவே விடுபட்ட சில தேவையான, எதிர்கால இந்தியாவிற்கு தேவையான கருத்துக்களையும் நம்ம பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சுதந்திர விவாதத்தில் ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா? இன்றைக்கு உலக கடனில் நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி பொருளாதாரத்தை சீர் செய்கிறதுக்கு இன்றைக்கி வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி அந்நிய முதலீடு பண்ணுறாங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்பை நமக்கு உருவாத தடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வெப்சைட்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி கால் சென்டர் உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து போயிருக்கிறவங்க 16 கோடி. இந்த 16 கோடி பேரும் உழைப்பை பார்த்தீங்கன்னா அயல்நாடுகள்லாம் பாராட்டுறாங்க. காரணம் என்ன? அதில் ஒவ்வொரு இந்தியனுடைய பங்கு அதில் இருக்குது. அதில் ஒவ்வொரு இந்தியனுடைய கடனும் உலக வங்கி கடனுக்கு போய் சேருது. ஆக நம்ம கடனை அடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தனி மனித சுதந்திரத்தினுடைய பெருமை தான் முக்கியங்கிறத நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? நம்ம கோவை அன்பு என்ன சொல்கிறார்? தனி மனித சுதந்திரம் தான் நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம நாட்டில் தனி மனித ஒழுக்கம் கெட்டு போச்சு, அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். மொத்தத்தில் இந்த சுதந்திரம் குரங்கு கையில் கிடச்ச பூமாலைங்க. அரசாங்க மருத்துவமனைக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்? தர்மாஸ்பத்திரி. எதுக்குங்க? ஏழைங்க உசுரெல்லாம் தர்மத்துக்கு செத்து போகிறதுக்காக தர்மாஸ்பத்திரின்னு பேர் வச்சுருக்கோம். அந்த அரசாங்க மருத்துவமனைக்குள்ளே மூக்கை பிடிக்காமல் நம்மளால் போயிட்டு வந்துட முடியுமா? இல்லை அந்த கேட்டு வாசலில் தான் நம்மளால் நிற்க முடியுமா? அங்கே செத்த பணத்தை லஞ்சம் கொடுக்காம வெளியில் தான் தூக்கிட்டு வந்துட முடியுமா? முல்லை பெரியார் அணை விவகாரமாகட்டும், இல்லை காவிரி நீர் பிரச்சனையாகட்டும்,
2 மாநில மக்களும் சேர்ந்து ஒன்றா அடிச்சுக்கிறான். என்னைக்கு இந்த 2 மாநில மக்களும் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலை ஒலிக்க போகிறாங்க? நதிநீர் இணைப்பு பிரச்சனைக்கு இன்னும் சரியான ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியலையே. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிக்கிறோம், நமக்கு என்ன தகுதி இருக்கு? குடி தண்ணியில் குளோரின் கலக்கலாம், தப்பு கிடையாது. சாக்கடையை கலக்கலாங்களா? எல்லா கிராமத்துக்கும் சாலை வசதியும் மின்சார வசதியும் நம்மளால் கொடுக்க முடிஞ்சுதா? இன்னும் இல்லையே. குடிசை இல்லாத கிராமத்தை நம்மளால் உருவாக்க முடிஞ்சுதா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஏழைகளினுடைய எண்ணிக்கை 21.9% குறைஞ்சிடுச்சுன்னு திட்ட கமிஷன் சொல்லுது. நகர்ப்புறத்தில் 33 ரூபாய்க்கும் கிராமப்புறத்தில் 27 ரூபாய்க்கும் அதிகமாக சம்பளம் வாங்குற ஒருத்தர் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறதா திட்ட கமிஷனுடைய புள்ளி விவரம் சொல்லுது. அப்புறம் ஏன் இந்த நாட்டில் வறுமையால் பட்டினி சாவு நடக்குது? விவசாயி ஏங்க தற்கொலை பண்ணி சாகிறான்? விவசாயி தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்கிறோம். முதுகெலும்பு மனுஷனுக்கு பின்னாடி தான் இருக்கும். அதனால தான் இன்னும் இந்த நாட்டில் விவசாயம் முன்னுக்கு வராமல் பின்னாடியே இருக்கு. ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு இன்னைக்கு 60 ரூபா. வறுமை குறைஞ்ச நாட்டில், ஏழ்மை குறைஞ்ச நாட்டில் ஏன் பணவீக்கம் வருது? எங்கேருந்து வந்துச்சு பணவீக்கம்? பொருளாதார தேக்க நிலை எங்கேருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஒரு ரூபாய்க்கான அமெரிக்க டாலரின் மதிப்பு என்னைக்கு 60 ரூபாயா மாறுதோ அன்னைக்கு தான் இந்த இந்தியா முழுமையான பொருளாதார தன்னிறைவை அடைந்ததா நம்மளால் ஒப்புக்கொள்ளவே முடியும். நள்ளிரவில் வாங்கிய சுதந்திரம் அதனால் தானோ என்னவோ இன்னும் விடியவே இல்லை. அதனால தான் நம்ம ஆளுங்க விடியறதுக்குள்ள ராத்திரியோட ராத்திரியா பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. மனுஷன் நல்லா குண்டா இருக்கலாங்க, தப்பே கிடையாது. மனுஷன் மனித குண்டா இருக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி ரயில்லையும் பஸ்ஸுலையும் நம்மளால் நிம்மதியாக போக முடியுதா? ரயிலில் குண்டை வைக்கிறான், பஸ்ஸில் தீ வைக்கிறான். நிம்மதியாக ஊர் போய் சேர முடியுமா? ஊருக்கு போய் சேருவோமா இல்லை எங்கேயாவது போய் சேர்ந்துருவோமான்னு பயப்பட வேண்டியதாக இருக்குது. ரயிலில் பர்த் ரிசர்வ் பண்ணியிருக்கோமா இல்லை டெத்தை ரிசர்வ் பண்ணியிருக்கோமான்னு தெரியாமல் பயந்து சாக வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு நாட்டில் வன்முறையும் தீவிரவாதமும் பயங்கரமாக ஆட்டி படைக்குதே நாட்டை. ஆடா இதெல்லாம் விடுங்க சார். நம்ம நாட்டோட பிரதமர் குண்டு துளைக்காத மேடையில் நின்று தானே சுதந்திர உரையே பேச வேண்டியிருக்கு. ரத்தம் சிந்தாமல் வாங்கின சுதந்திரம் நம்ம சுதந்திரம். ரத்தம் சிந்தாமல் வாங்கின இந்த சுதந்திரத்தில், இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இன்னைக்கு ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்கானா இல்லையா? ஆன்மீக பூமிங்க நம்ம பூமி. இந்த பூமி இன்னைக்கு எப்படி இருக்கு? போலி சாமியார்களுடைய கூடாரமாக இருக்கா இல்லையா? ஆனாலும் சின்னதாக எதிர்கால இந்தியா மேலே நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. மூ மேத்தா சொன்ன மாதிரி நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்களும் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டி கொள்ளாதான் மூ மேத்தா சொன்னார். அதுபோல் நம்ம நாட்டில் இருக்கிற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கி என்ஜினியரையோ டாக்டரையோ உருவாக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பதிலாக நல்ல மனிதர்களை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாலே போதுங்க. நம்ம எதிர்கால இந்தியா நல்லரசா வல்லரசா நிச்சயமாக மாறும். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தரு விரண்டு மாறி பழிமுகுந்திழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அளித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனேன்னு பாரதியார் சொன்னாரே. அந்த வைர வரிகளை எல்லோருடைய எதிர்கால மாணவர்கள் மத்தியில் பரப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கா இல்லையா? சுதந்திரத்தை போற்றுவோம், சுதந்திரத்தை எப்படி பேணி காப்பது அப்படின்னு சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்குது. அப்படி செஞ்சால் தான் இனி ஒரு விதி செய்ய முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. சரி சரி, நல்லா சொன்னீங்க தனபால். இப்போ ரூபஸ், நீங்கள் முன்னாடி சொன்ன கருத்துக்கும் முடிவாக முத்தாய்ப்பாக என்ன சொல்ல வர்றீங்க? ரூபாய் மதிப்பு அந்த மதிப்பு வந்து முன்னாடி தங்கத்துக்கு நிகராக இருந்தது, இப்போ டாலருக்கு நிகராக போயிடுச்சு. அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி தங்கத்தோட விலை வீழ்ச்சியும் வந்திருக்குது. அப்போ சுதந்திரம் நம்மள்கிட்ட இல்லை, அந்நிய நாடுகள்கிட்ட இருக்குது. நாம் வாங்கின சுதந்திரம் அந்நிய நாட்டுக்கு போயிடுச்சு. சீனா, இலங்கை, பாகிஸ்தான் 3 கை கோத்துக்கிட்டு நம்மளை துண்டாட பார்க்குது. இதெல்லாம் வந்து சுதந்திரம் மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 67 வருடங்களாக சுதந்திரம் வாங்கி எந்த உபயோகமற்ற நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்களுக்கு சுகாதாரமற்ற மருத்துவ வசதிகள், கல்வியில் வந்து அண்ணன் சொன்னார் கல்வியெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி யார்கிட்ட இருக்குது? தனியார்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி இந்த மருத்துவமும் கல்வியும் என்றைக்கு தனியாரிடம் போனதோ அன்றைக்கே மக்களுக்கான சலுகைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்டன. நல்லது ரூபஸ், நல்லது நல்லது. சாத்வீகமான முறையில் கிடைச்ச இந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி அணுகணும்னா சதவீதத்தின் அடிப்படையில் தான். ஒரு 10% ஏதோ
கொள்ளையர்கள் கூட்டடிக்க எளிதில் சேர்ந்துடுறாங்க. ஆனால் நாட்டிற்கு வெள்ளையடிக்கத்தான் நல்லவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் இன்று நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தினுடைய வெளிப்பாடு. போன வாரம் சொல்லியிருக்கிறாங்க, மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐயின் செயல்பாடுகளில் நீங்கள் எந்த விதத்திலுமே தலையிடக்கூடாதுன்னு. ஆக பாருங்க, ஒரு நாடானது தனி மனிதனுடைய அந்த குடியுரிமையாளனுடைய சுதந்திரத்தை எப்பொழுதும் பேணி காப்பதில் தான் கவனம் செலுத்துகிறது. 300 வருஷம் இருந்தான், அவங்களையே நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டோம். இப்போ அரசியல்வாதிகள்லாம் பயந்துக்கிறாங்க நண்பர்களே. 5 வருடம் தான் தூக்கி வீசிடுவாங்க. அந்த சுதந்திரமானது நம்மளுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 564 சமஸ்தானமாக, அதாவது 564 இந்தியாவாக இருந்த நம்ம நாட்டை ஒரே நாடாக வடிவமைத்து கொடுத்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் காந்தியடிகளுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு, சுதந்திரமானது மிகவும் சிறப்பாகவும் சுபிட்சமாகவும் சூப்பராகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனை மேலும் காப்பாற்றுவதும் அதனை பரிபூர்ணப்படுத்துவதும் நமது கையில் தான் இருக்கிறது என்பதை கூறி லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு எனது சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் 4 பேரும் சொன்னதிலிருந்து சில செய்திகளை சுருக்கமாக சொல்ல வேண்டிய தன்மையில் நான் இருக்கேன். தகவல் அறியும் உரிமை சட்டங்கிறது மக்களாட்சி தத்துவத்தின் பெரிய ஒரு தத்துவம், 5வது தூண்னு சொல்லக்கூடியது. அதைய கேட்டால் அரசு என்ன செய்யுது, அதிகாரி என்ன செய்யறான், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யுது, யாரை கேட்டாலும் எந்த தகவலை கேட்டாலும் ஒரு இந்திய குடிமகன் கேட்டால் 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டின போதும் பதில் வீடு தேடி வரும். கிடைச்ச அருமையான அங்கீகாரத்தை மக்கள்கிட்ட இருந்து அது வேறு திசைப்படுத்தி அரசியல் கட்சிகள் ஆதாயம் பெறுவதற்காக அந்த இடத்துல அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றது எந்த வகையில் ஒத்துக்க முடியும்? IAS IPS அதிகாரிகளை சுயமாக அவங்களுடைய சுய சிந்தனையோடு செயல்படுவதற்கு மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் முன்வரைய வேண்டாமா? கூடவே கிரிமினல் கேஸில் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய MLA MP பதவிகளை பறிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. உடனே எதிர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு எதிராக வேறொரு தீர்மானத்தை கொண்டு வந்து MLA MPக்களின் பதவிகளை பறிக்கக்கூடாது, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் இருந்து கான்ஸ்டியூஷன்லேயே அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறான். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நடந்த சூடான சுதந்திர விவாதத்தில் நம்ம 5 பேரும் கலந்துக்கிட்டதில் இன்றைக்கி நம்ம ஒரு விதி செய்வோம். நம்ம 5 பேரும் நம்மளுடைய 5 குடும்பங்களை சுத்தப்படுத்துவோம். நம்ம 5 குடும்பங்களும் 50 குடும்பங்களை சுத்தப்படுத்தப்படட்டும். இப்படி 500, 1000 கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய குடும்பங்கள், இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தனிமனித ஒழுக்கத்தை வளர்த்து கொண்டால், சுற்றுப்புற அறிவை வளர்த்து கொண்டால், இந்த சுதந்திரம் மட்டுமல்ல, இனி எல்லா அடுத்த சுதந்திர நாளில் அனைவருமே நல்ல ஆட்சியாளர்களை அமைப்போம், நல்ல அதிகாரிகளை பின்பற்றுவோம், இந்த நாடு சுமிட்சமாகும், தன்னிறைவாகும் விரைவில் என்று கூறி இந்த இனி ஒரு விதி செய்வோம் சுதந்திர விவாதத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி லோட்டஸ் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா.